அனைவருக்கும் வணக்கம். இந்த வொக்காபுலரி சீரீஸில் இன்னைக்கு என்னென்ன வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கான தமிழ் மீனிங், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி நம்ம சென்டென்ஸில் அப்ளை பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலக்டன்ட். ரிலக்டன்ட் அப்படின்னா தயங்குகிற அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தயக்கமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் இந்த வேர்ட் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஷீ இஸ் ரிலக்டன்ட். அவளுக்கு தயக்கமாக இருக்குது, அவள் தயக்கமாக இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நம்ம ஷீ இஸ் ரிலக்டன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பி ஃபார்ம் இருக்குது, சப்ஜெக்ட் ஷீ வந்தனால நம்ம ஷீ வந்துச்சுன்னா என்ன வரப்போகுது, இங்கே பி ஃபார்மில் இஸ் வரப்போகுது. ஷீ இஸ் ரிலக்டன்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பி ஃபார்ம்லாம் வந்துச்சுன்னா என்ன வரும், இரு அந்த மீனிங் வரும். ஷீ இஸ் ரிலக்டன்ட், அவள் தயக்கமாக இருக்கா. ஐ எம் ரிலக்டன்ட் டு சே திஸ். இது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சேடான நியூஸ் நம்ம இன்னொருக்கிட்ட சொல்கிறப்ப என்ன சொல்வோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப தயங்கி தான் சொல்வோம், அப்படியே டக்குன்னு சொல்லிட மாட்டோம். ஸோ இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ எம் ரிலக்டன்ட் டு சே திஸ். இது சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. அடுத்து வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். He was reluctant to talk at first. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப தயக்கமாக இருப்பான், ரொம்ப கூச்சமாக இருப்பான், இப்போ தான் இப்படி வாயடிக்கிறான் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. He was reluctant to talk at first. பேசுறதுக்கு ரொம்ப தயங்கி தான் அவன் பேசினான், ரொம்ப தயக்கமாக இருந்தான் அந்த மாதிரி. ஸோ இந்த சீரீஸில் அடுத்த வேர்டு என்ன பார்க்க போகிறோம், pretend. ஸோ pretendனா தமிழ் மீனிங் நடிக்கிறது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். டோன்ட் pretend. நடிக்காத, உண்மையை சொல்லு, நடிக்காத அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அடுத்து வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐ டிட் நாட் pretend அல்லது ஐ டிண்ட் pretend. நான் நடிக்கலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் நடிக்கலை. அவளை நம்பாத, அவள் நடிச்சிட்டு இருக்கா. டோன்ட் பிலீவ் ஹர், ஷீ இஸ் pretending. நடித்து கொண்டு இருக்கிறாள், அவள் நடிக்கிறா, அவளை நம்பாத. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டென்ஸ் வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம், எல்லாத்துக்கும் டென்ஸ் தான் பேஸ், டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் ஒரு வார்த்தையும் நம்ம அப்ளை பண்ணி பேச முடியும். அடுத்த வேர்ட் humiliate அப்படின்னா அவமானப்படுத்துறது. இப்போ அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தே humiliated him in front of everyone. எல்லாரும் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்தினாங்க, இந்த இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த ஹியூமிலியேட், அவமானப்படுத்துறது, இன்சல்ட் பண்ணுறது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டோன்ட் ஹியூமிலியேட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தான், என்னை இன்சல்ட் பண்ணாத, என்னை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் டோன்ட் ஹியூமிலியேட் மீ. ஐ வில் நாட் ஹியூமிலியேட் யூ. நான் உன்னை இன்சல்ட் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். ப்ராமினென்ட். ப்ராமினென்ட்னா தமிழ் மீனிங் என்ன வரப்போகுது, முக்கியமான, ரொம்ப பிரபலமான, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அந்த மாதிரி மீனிங் வரப்போகுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் அ ப்ராமினென்ட் ஆக்டர். அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபேமஸான ஆக்டர், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஆக்டர், ரொம்ப முக்கியமான ஆக்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ ஹீ இஸ் அ ப்ராமினென்ட் ஆக்டர். ஷீ கம்ஸ் ஃப்ரம் அ ப்ராமினென்ட் ஃபேமிலி. அவள் வந்து ரொம்ப பிரபலமான குடும்பத்திலேருந்து வரா அந்த மாதிரி. அடுத்து வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம். இப்போது படத்துலலாம் நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஷீ பிளேஸ் அ ப்ராமினென்ட் ரோல் இன் தட் ஃபில்ம். அந்த ஃபில்மில் அவள் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் வேர்டு என்ன பார்க்க போகிறோம், இன்சிக்னிஃபிகண்ட். இன்சிக்னிஃபிகண்ட்னா தமிழ் மீனிங் என்ன வரப்போகுது, முக்கியம் அற்ற, அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரப்போகுது. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் தமிழில் சொல்ல போகிறேன், அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. இந்த மேட்டர், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது உனக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம், மேபி அல்லது மைட் பி பார்ப்போம். இட் மே பி இன்சிக்னிஃபிகண்ட் டு யூ. உனக்கு இது முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு, பட் என்னை பொறுத்த அளவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி பேசுகிறப்போ நம்மளுக்கு அந்த மேபி கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுவும் மறக்காமல் இருக்கும். இன்சிக்னிஃபிகண்ட்னா இதுவும் மறக்காமல் நல்லா ரெண்டையும் லிங்க் பண்ணி படிக்கிறப்போ நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா இந்த இங்கிலீஷை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.